மூணே பொருளை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா சுவையா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து அந்த சின்ன ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிக்குங்க. அடுத்ததா மறுபடியும் அந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க, இருக்கட்டும். இப்ப ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை இப்ப ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிக்குங்க. அடுத்ததா ஒரு பேன் ஒன்று எடுத்துக்குங்க. இப்ப இந்த பேன்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு 3 கப் தண்ணி வந்து சரியா இருக்கும். இப்ப இந்த தண்ணி ஒரு கொதி வர்ற சமயத்துல 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கூடவே ரோஸ் எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்ப இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்ப பாருங்க, நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். கைவிடாம கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. இதுவே நீங்க பெரிய ஜவ்வரிசி பயன்படுத்த போறீங்க அப்படின்னா ஜவ்வரிசி ஊறுற நேரமும் அதிகமா எடுத்துக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஜவ்வரிசியை வந்து நீங்க ஊற வைக்கணும். அதே மாதிரி வேகிறதுக்கும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். தண்ணியினுடைய அளவும் ஒரு 1/2 கப் இல்ல 1 கப் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். இப்ப பாருங்க, அந்த தண்ணி நல்லா இழுத்துட்டு ஜவ்வரிசி ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதுதான் வந்து சரியான பதம். இப்ப இத அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இந்த மாதிரி வீட்டில் சின்ன சின்ன கிண்ணம் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுற்றி தடவி விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததா இதை வந்து ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சிடலாம். அடுத்ததா எப்பயும் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த தட்டையும் அது மேலே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இதை வேகிறதுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இது வந்து சூடா இருக்கும் போது எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஆறட்டும். இப்ப பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஓரங்கள்ல இந்த மாதிரி பூனை திருப்பிட்டு இந்த மாதிரி பயன்படுத்தி எடுத்து விட்டுக்குங்க. ஜஸ்ட் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை தட்டினீங்கனாலே போதும், உங்களுக்கு அழகா ரவுண்ட் ஷேப்ல இப்படி கிடைச்சிரும். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்குன்னு. அதே மாதிரி நல்லா உங்களுக்கு ஜெல்லி மாதிரி எப்படி ஆடுது பாருங்க, ஷேக் ஆகுது பாருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது இதோடய டேஸ்டாவே இருக்கும். இதை இன்னும் நம்ம கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சமா டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன், அதாவது உலர வைத்த தேங்காய் துருகள் எடுத்திருக்கேன். இப்ப இதுல இது நம்ம டிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சப்போஸ் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா வீட்டில் தேங்காய் துருகள் இருந்துச்சுன்னா வெறும் கடாயில் அந்த தேங்காய் துருகளை அந்த ஈரம் போகிற அளவுக்கு வறுத்துட்டு நீங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். சுவையான ஒரு மலேசியன் ஸ்வீட் ரெசிபி சாகோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. ரொம்ப டேஸ்டா, நல்லா சாஃப்டா, அப்படியே வாயில வச்சோடனே உள்ள இறங்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.